மௌகூஃப் சஹாபி. அது மர்ஃபூ ஆகும் எப்போ அப்படின்னு சொன்னால், ஹாக்கதா ரைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் இவ்வாறு செய்வதை நான் கண்டேன் அப்படின்னு அவர் சொன்னான். அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இப்படி கட்டளை இட்டார்கள் என்று அவர் சொன்னான். அப்போ அது என்ன ஆகும்? மர்ஃபூ ஆகும். இப்போ இது வந்து அந்த தாடியை பிடிச்சி அவர் என்ன செஞ்சார், மேல் மிச்சமாக உள்ளதை வெட்டினார் அப்படின்னு சொன்னால் அது அவருடைய இஜ்திஹாத், சஹாபியுடைய இஜ்திஹாத். சரிங்களா? இஜ்திஹாத் சஹாபாக்கள் செஞ்சுருக்காங்களா? செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அதற்காண்டி நம்ம அதை ஆதாரம் எடுத்துக்கொள்ள முடியுமானா எடுத்துக்கொள்ள முடியாது. அதுக்காண்டி அவங்கள விமர்சிப்போமா? அதுவும் கிடையாது. அது அவருடைய இஜ்திஹாத். இஜ்திஹாதில் சரியாக இருந்ததுன்னா அவருக்கு 2 கூலி கிடைக்கும், இல்லைனா 1 கூலி கிடைக்கும். அந்த அடிப்படையில் இப்னு மர்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூலிக்குரியவர், அல்ஹம்துலில்லாஹ் அப்படி நம்ம போயிடுவோம். சரிங்களா? அதை நம்ம நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னால் அது ஹதீஸாக இருக்கணும். அது ஹதீஸாக இருக்கணும்னு சொன்னால் என்ன வேணும்? அவர் வந்து இது செஞ்சுருக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு செய்தார்கள், இவ்வாறு கட்டளையிட்டார்கள், இவ்வாறு செய்வதை ரசூலுல்லாஹ்வோட பிறகு நான் கண்டிருக்கிறேன் என்று அவர் அறிவிச்சிருந்தால் மட்டும்தான் அது மர்ஃபூவான செய்தியாக மாறும். இதான் அனுமதிக்க முடியாது. அதான சொல்கிறேன், அது அவருடைய இஜ்திஹாத். அது சரியாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு 2 கூலி, தவறாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு 1 கூலி. ஏன்னா அவர் இஜ்திஹாதுக்குரியவர். சரிங்களா? சரி, இப்போது அவருடைய இஜ்திஹாதை ஒருவர் பின்பற்றுகிறார். இப்படி எடுத்துக்கோ, இப்னு மர்லாவுடைய இஜ்திஹாதை ஒருவர் பின்பற்றுகிறார். அவர் யார்? அவர் கூலிக்குரியவரா அல்லது பாவத்துக்குரியவரா? கூலிக்குரியவர் தான். அவர் என்ன செய்யணும்? அதுக்கு இப்னு மர்லா அவர்களையும் நான் இஜ்திஹாத் செஞ்சு அவருடைய இஜ்திஹாதை நான் சரி காண்றேன் அப்படின்னு நிலைப்பாட்டில் இருந்தான், அப்போ அவர் கூலிக்குரியவர் தான். சரிங்களா? சஹாபாக்களை இஜ்திஹாதை நம்ம குறை சொல்ல முடியாது.